வணக்கம். கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் கர்த்தருடைய வார்த்தையோடு இந்த ஓய்வு நாளிலே, கர்த்தரின் உயிர்த்தெழுந்த நாளிலே சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை ஒவ்வொன்றாக தியானித்து வருகிறோம். அதில் கர்த்தர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில செய்த நீண்ட பிரசங்கமாகிய மலை பிரசங்கம் என்று அழைக்கப்படுகிற அந்த பிரசங்க காரியம், அதில் உள்ள மத்தேயு 5வது அதிகாரம், 6வது அதிகாரம், 7வது அதிகாரங்களில் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு வந்தோம். அதில் குறிப்பாக நம்ம என்ன தியானித்தோம்னா, கடந்த பல வாரங்களாக நம் ஜெபத்தை குறித்து இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்த சீஷருடைய ஜெபம் என்று அழைக்கப்படுகிற அந்த ஜெபத்தை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அது மட்டும் இல்லை, அடுத்தாப்புல தொடர்ந்து அந்த காரியங்களை நாம் படித்து வருகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம அடுத்த ஒரு காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதத்திற்கு திருப்பிக் கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க இருக்கிறோம். 25லிருந்து 34 வரைக்கும். ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறார். அவைகளை பார்க்கலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தியிருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பில போடப்படுகிற காட்டுப்புல்லுக்கு தேவன் இவ்விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாளுக்கு அதின் பாடு போதும். ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, நன்மையான வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நம்முடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் இந்த வார்த்தையின் மூலமாக கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைபடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, பேசும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அன்றைக்கு கர்த்தாவே நம்முடைய சமூகத்தில் காத்திருந்த அந்த குட்டி சாமுவேலை போல எங்களை முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசும், அடியேனை முற்றிலுமாய் மறைத்துக் கொள்ளும், தொடர்ந்து வழி நடத்தும். எல்லா துதி கனமையுமே நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் சொன்ன காரியங்களை குறித்து தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம போன வாரம் பணத்தை குறித்தும் பண ஆசை குறித்தும் அந்த காரியங்கள் எல்லாம் நம்ம கடந்த வாரத்தில் தியானித்தோம். இன்றைக்கு அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு காரியத்தை கவனிக்க போகிறோம். இது என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மோடு கூட மிக மிக திட்டமாக தெளிவாக கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த வேத பகுதியில 3 இடங்களிலே கவலைப்படாதிருங்கள் கவலைப்படாதிருங்கள் என்று வருகிறதை நாம் பார்க்க முடியும். என்னது? 25வது வசனத்துல கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 31வது வசனத்துல கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் 34வது வசனத்துல கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லுகிறார். ஒரே வார்த்தை, ஒரே ஒரு காரியம், அதை திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வார்த்தையினுடைய கிரேக்க பதத்தை நாம் திரும்பி பார்க்கும்போது
அதுல ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். அதாவது 25வது அதிகாரத்தில் 25வது வசனத்தில் உள்ள கவலைப்படாதிருங்கள் அப்படிங்கிறதுக்கும் 31லையும் 34லையும் இருக்கிற கவலைப்படாதிருங்கள் என்கிற 2 வார்த்தைகளும் வெவ்வேறு வார்த்தைகளை கிரேக்க பதத்திலே உபயோகப்படுத்தி இருக்கிறார்கள். ஆனால் தமிழில் ஒரே வார்த்தையாக கவலைப்படாதிருங்கள் என்று மொழிபெயர்த்திருக்கிறதை பார்க்கிறோம். அதுல என்ன விஷயம் அப்படின்னு கேட்டா, அந்த முதல் வார்த்தை, அதாவது 25வது வசனத்தில் உள்ள வார்த்தை என்ன அப்படின்னா, அதுக்கு கவலைப்படாதிருங்கள் அப்படிங்கிற வார்த்தைக்கு உண்மையான அந்த கிரேக்க பதம் என்ன சொல்லுகிறது? கவலைப்பட தொடங்காதிருங்கள், டோன்ட் ஸ்டார்ட் worrying அப்படின்னு சொல்லி அதை சொல்லி இருக்கிற ஆண்டவர் அதே 31வது வசனத்திலையும் 34வது வசனத்திலையும் மறுபடி கவலைப்படாதிருங்கள் அப்படின்னு சொல்லும் போது அப்போ என்ன சொல்றாரு ஆண்டவர்? இஃப் யூ ஹவ் ஸ்டார்டட் worrying, ப்ளீஸ் ஸ்டாப் worrying. ஏற்கனவே நீ கவலைப்பட ஆரம்பிச்சிருந்தா நீ கவலைப்படுவதை நிறுத்து. முதலாவது என்ன சொல்றாரு? நீ கவலைப்பட தொடங்காத. ஒருவேளை அப்படி கவலைப்பட தொடங்கிட்டேன்னா இப்போ அதை நிறுத்து அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ ஏன் நம்ம கவலைப்படக்கூடாது? இது கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்றது, உனக்கு என்ன தெரியும்? ஏன் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். நான் போற பாதை உனக்கு தெரியுமா? நான் படுற கஷ்டம் உனக்கு தெரியுமா? நீ தூரத்துல இருந்துட்டு கவலைப்படாத, அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு ரொம்ப ஈஸியா வாயை திறந்து சொல்லிடலாம். ஆனா போகிற எனக்கு தானே அதோட வலி தெரியும் என்று மக்கள் சொல்லுவதை நாம் கேட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இதுல அப்படி அவர்கள் சொன்னா கூட ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட விரும்புகிற காரியம் என்ன? இந்த கவலைப்படுவது ஏன் வருகிறது? ஏன் நம்ம உண்மையிலே கவலைப்பட ஆரம்பிக்கிறோம்? அநேகருக்கு பல விதங்களில் கவலைப்படுகிறார்கள். அவங்க they become anxious. அவர்கள் அதுக்காக பதட்டப்படுகிறார்கள். என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ என்று பயந்து போய் அவங்க கவலைப்படுறாங்க. கவலைப்படுறதை நிறுத்த மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஒரு ஆய்வுல என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொன்னா, நாம் கவலைப்படுவதில் கிட்டத்தட்ட 90% விஷயங்கள் அவைகள் அப்படி சம்பவிப்பதே இல்லை. கவலைப்படுறதுல இப்படி நடந்துருமோ, அப்படி நடந்துருமோ, அதாயிருமோ, இதாயிருமோ அப்படின்னு கவலைப்படுறோம். ஆனால் அந்த கவலைப்படுவதில் 90% காரியங்கள் அப்படி நடப்பதே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்க நம்ம கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா, ஏன் கவலைப்படக்கூடாது? இது ஏதோ இதில் ஃபாதர் கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் உன்னை நடத்திடுவார் அப்படின்னு சொல்லி வெறுமன ஆறுதலுக்காக சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. சரியாக இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வார்த்தையையும் புரிந்து கொண்ட ஜனங்கள் அவர்கள் கவலைப்படுவதில்லை. அவர்கள் ஆண்டவரிடத்தில் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு நிம்மதியாக இளைப்பாறுகிறார்கள். அந்த இளைப்பாறுதலின் அனுபவத்தோடு நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை நம்ம இந்த மொத்த வசனங்கள்ல 25ல இருந்து 34 வரைக்கும் உள்ள வசனங்கள்ல நம்ம பிராடா 3 காரியங்களை நாம் கண்டுபிடிக்க முடியும். அதிலிருந்து நாம் சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். நம்ம 3 காரியங்கள், அதாவது கவலைப்படுகிறவர்கள் அவர்கள் முதலாவது தேவனை பிதா என்று அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். கவலைப்படுகிறவங்களுக்கு அவங்க என்ன மறந்துடுறாங்க? தேவன் நம்முடைய பரமபிதா என்பதை மறந்து விடுகிறார்கள். தேவன் பரமபிதா என்பதை மறந்து விடுகிற ஜனங்கள் தான் கவலைப்பட்டு கண்ணீர் விட்டு கலங்கி தவிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, ரெண்டாவது இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்தை நாம பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, விசுவாசிக்காதவர்கள் அல்லது விசுவாசத்தில் குறைவு இருக்கிறவர்கள் தான் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கவலைப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். விசுவாசத்தில் குறைவு இருக்கும் போது கவலைகள் தானாக ஒட்டி கொள்ளும்.
நாம் ஆண்டவரை விசுவாசித்து ஆண்டவரை நான் நம்புறேன், அவர் எனக்காக மரித்தார், அவர் எனக்காக ஜீவிக்கிறார், அவர் என்னை விட்டு ஒருபோதும் விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை, அவர் எனக்காக அவர் கருதுகிறார் என்ற அந்த அறிவும் ஞானமும் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் கவலைக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அது மட்டும் இல்ல, மூணாவது ஒரு முக்கியமான காரியத்தையும் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா, எதிர்காலம். அந்த எதிர்காலம் என்பது ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. அந்த எதிர்காலம் என்னுடைய எதிர்காலத்தை வந்து ஆண்டவர் அறிந்திருக்கிறார். என்னுடைய காலங்கள் எல்லாம் அவர் கரத்தில் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை விசுவாசிக்கிறவர்கள் அவர்கள் என்ன செய்ய மாட்டார்கள்? அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தியானிப்போம். முதலாவது ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த சங்கீதம் 103:13 103:13 சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். என்ன சொல்றான் பாருங்க, வாசிங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் இறங்குகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய தேவன் நம்முடைய பிதாவாக இருக்கிறார். அவர் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல நமக்கு இறங்குகிறார், நமக்காக கருதுகிறார், நமக்காக செயல்படுகிறார், நமக்காக யுத்தம் பண்ணுகிறார், நமக்காக அவர் வாதிடுகிறார், நமக்காக நம்முடைய போராட்டங்களை அவர் எடுத்துக்கொள்கிறார். எடுத்துக்கொண்டு நம்மளை என்ன செய்ய சொல்றாரு? நீ அமைதியா தரித்து கொண்டு அமைதியாக இரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரை விசுவாசிக்கிற ஜனங்கள், அவர்களுக்கு என்ன இல்லை? பதட்டம் இல்லை. கர்த்தரை நம்புகிறவனோ விசுவாசிக்கிறவன் என்ன வசனம் என்ன சொல்லுது? விசுவாசிக்கிறவன் பதறான். அப்போ ஆண்டவர் என்னுடைய தகப்பன், அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்கிற உணர்வு உடையவர்கள் அவர்கள் ஒருபோதும் அவர்கள் கவலைக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுப்பதே இல்லை. ஏங்க இடம் கொடுக்க வேண்டாம்? ஏன்னா அப்பா பார்த்துக்குருவாரு. நம்முடைய பிள்ளைகள் என்னைக்கு ஒரு நாளும் எனக்கு இன்னைக்கு அடுத்த வேளை சாப்பாடு எப்படி வரும் அதை பற்றி என்னைக்காவது நம்முடைய பிள்ளைகள் கவலைப்பட்டிருக்கிறார்களா? ஒரு நாளும் கவலைப்படல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அப்பாவும் இருக்காங்க, அம்மாவும் இருக்காங்க, அதனால கண்டிப்பா we will have something to eat அப்படிங்கிறது அவங்களுக்கு 100% தெரியும். அதே போல அவர்கள் அவர்கள் அதை பெற்றுக்கொள்கிறார்கள். அதுல கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு அவங்க பதற வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ சாதாரண உலக பிரகாரமான தகப்பனே அப்படி செய்யும் போது, அதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? ஒரு பிள்ளை என்ன அப்பத்தை கேட்டால் நீ தகப்ப கல்ல தருவானா? மீனை கேட்டா பாம்பை தருவானா? முட்டையை கேட்டா தேள தருவானா? அப்படி பொல்லாதவர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கிரியைகளை செய்ய அறிந்திருக்கும் போது, நம்ம அடிப்படையில் நம்ம ஆண்டவரை விட்டு நம்ம தூரம் போய் இருந்தோம், நம்ம பாவிகளாக இருந்தோம், நம்ம ஆண்டவரை துக்கப்படுத்தினவர்களாக இருந்தோம், துன்மார்க்கராக இருந்தோம். ஆனால் அப்படி துன்மார்க்கமாய் இருந்த போதும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்ய நாம் தவறவில்லை. அப்படியானா ஆண்டவர் நமக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், அவர் எப்படி செயல்படுவார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, அவர் என்ன செய்யறாராம்? அவர் பறவைகளையும் பிழைப்பூட்டுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது யோபுல அந்த வசனம் வரும், அந்த குஞ்சுகள் தேவனை நோக்கி கதறுகிறது. கூட்டுல இருக்கிற குஞ்சு அது என்ன செய்யுதான்? பசியில தேவனை நோக்கி கதறுகிறது.
அப்போ அந்த தேவனை நோக்கி கதறுகிற அந்த குஞ்சுகளுக்கு உணவை ஆண்டவர் அளிக்கிறார். எப்படி அளிக்கிறார்? அந்த தாய் போய் இறைய தேடிட்டு வந்து அதை கரெக்டா கொடுக்குது. எந்த காலத்திலையும் நான் வாயை ஆணு திறந்து வச்சிருப்பேன், மேல இருந்து புழுவா விடும், அப்படி நான் சாப்பிட்டுருவேன்னு சொல்லி எந்த பறவையும் காத்திருப்பதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்ன செய்யுது? அப்போ அந்த தாய்க்கு அந்த பறவைக்கு ஆண்டவர் உள்ள ஒரு இன்ஸ்டிங்க்ட் வச்சிருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் கவலைப்படுவதில்லை, நான் எதை குறித்தும் கவலைப்படுவதில்லை. அதனால நான் என்ன பண்ணுவேன்? சும்மா உட்கார்ந்து காலை ஆட்டிட்டே உட்கார்ந்துருப்பேன், என்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார் அப்படின்னு சொன்னா அது முட்டாள்தனம். ஆண்டவர் நமக்கு நாம் கிரியை செய்வதற்கு, நாம் செயல்படுவதற்கு, நாம் ஞானமாய் செயல்படுவதற்கு ஆண்டவர் நமக்கு அறிவையும் புத்தியையும் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, நம்முடைய கையின் பிரயாசங்களை வாய்க்க பண்ணுவேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்போ ஆண்டவர் நடத்துகிற வண்ணமாக நாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு நாள் வானத்திலிருந்து பொரிச்ச கோழி ஒன்றும் விழாது. அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு முயற்சிக்கணும், வேலை செய்யணும், கடினமாக உழைக்க வேண்டும். அப்படி உழைக்கும் போது ஆண்டவர் நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். அதன் மூலமாக கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அதை விட்டுட்டு கவலைப்படுவதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, ஆண்டவருடைய அந்த பிதாவாகிய தேவன் நம்முடைய ஜீவனை அவருடைய கரத்தில் வைத்திருக்கிறார். அல்லது நம்முடைய வாழ்க்கையை அவர் he sustains us. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் இதை வாசிப்போம். 139வது சங்கீதம் 16வது வசனத்துல சங்கீதக்காரன் என்ன சொல்றான்? 139:16, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் என் கருவை உம் கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் உருவேற்படும் நாட்களும் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அப்போ நம்முடைய கருவை ஆண்டவருடைய கண்கள் கண்டது. நம்முடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் என்னன்னைக்கு வரணும், எப்படி அது செயல்படணும்னு ஆண்டவர் குறிச்சிருக்காரு. அப்போ அந்த அளவுக்கு நம்மை குறித்து கவலைப்படுகிற ஆண்டவர் நம்மை தொடர்ந்து நம்மை நடத்தவும் அவர் வல்லவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த 6வது அதிகாரத்துல 28, 29 வசனத்தை வாசிப்போம். 28, 29ல உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளர்கிறது என்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை என்றாலும் சாலமோன் முதலாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாகிலும் உடுத்தி இருந்ததில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த காட்டு புஷ்பங்களை உடுத்துவிக்கிற ஆண்டவர். அது தமிழ்ல அழகா மொழிபெயர்த்திருக்காங்க, காட்டு புஷ்பங்கள் என்று. ஏனென்றால் அந்த இடத்துல இங்கிலீஷ்ல லில்லிஸ் அப்படின்னு, லுக் அட் த லில்லிஸ் ஆஃப் த ஃபீல்ட் அப்படின்னு வசனம் இருக்கு. அந்த ஆண்டவர் பிரசங்கித்து கொண்டிருந்த அந்த மலை பிரசங்கத்துல அந்த எருசலேமின் அந்த மலை மேடுகளில லில்லி ஃபிளவர்லாம் கிடையாது. அது வெவ்வேறு விதமான பூக்கள் இருந்தது. அதை எல்லாத்தையும் மொத்தமா சொல்றதுக்கு, தனித்தனியா சொல்றதுக்கு பதிலாக லில்லிஸ் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் என்ன செய்யறாராம்? நாம் அந்த பறவைகளை விடவும் அந்த காட்டு புஷ்பங்களை விடவும் விலையேற பெற்றவர்கள் என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறபடினால், அவர் தகப்பனாய் இருக்கிறவர். அவர் என்ன செய்கிறாரு? அவர் நமக்காக தம்முடைய குமாரனையே அவர் விலையாக கொடுத்திருக்கிறார். ரோமர் 8வது அதிகாரம் 32வது வசனம் என்ன சொல்லுது? தம்முடைய குமாரன் என்றும் பாராமல், தன்னுடைய குமாரன் என்றும் பாராமல். அந்த வசனம் வாசிங்க, ரோமர் 8:32. தம்முடைய குமாரன் என்றும் பாராமல்.
தம்முடைய சொந்த குமாரன் என்றும் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட இவை எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று ஆண்டவர் சொல்கிறார். அவர் தகப்பனாக இருந்து வெறுமனே சும்மா வாய் பேச்சு பேசுற தகப்பன் அல்ல. அவர் என்ன செய்கிறார்? அவர் தன்னுடைய அன்பை அவர் விலை கொடுத்து அதை நிரூபித்திருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் புரிந்து கொள்ளாமல் நாம் கவலைப்பட்டோம் என்றால், நாம் கவலைப்படுவதன் மூலமாக என்ன சொல்லுகிறோம், என்ன சொல்ல வருகிறோம் என்றால், ஆண்டவரே நீர் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், ஆனாலும் இந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வல்லமை இருப்பதாக நான் நம்பவில்லை என்று நாம் சொல்லுகிறோம். ஒரு காரியத்தை குறித்து நம்ம கவலைப்பட்டு கொண்டிருந்தோமானால் நம்ம என்ன எஃபெக்ட் என்ன சொல்றோம்? ஆண்டவரே நீர் ஆண்டவர் தான், நீர் எனக்காக உடைய குமாரனை தந்தீர், நீர் எனக்காக மரித்தீர், நீர் எனக்காக 3வது நாள் உயிரோடு எழும்பினீர். ஆனாலும் இந்த காரியத்தில், என்னுடைய பிசிக்ஸ் பரீட்சையில் அல்லது என்னுடைய 4th இயர் எக்ஸாம்ல அல்லது ஏதோ ஒரு காரியத்தில் இதை செய்யறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு, அது மலையாளத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அவ்வளவு கழிவில்லை, அது அவ்வளவு திறமை இல்லை அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும். எல்லாவற்றையும் செய்த ஆண்டவர் நமக்காக நமக்கு இன்னது தேவை என்று பிதா அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நமக்கு தேவையான விஷயங்களை நாம் அறிவதற்கு முன்பதாகவே ஆண்டவர் செயல்பட்டு அதை வாங்கி வச்சு அல்லது அதுக்குரிய ஆட்களை ஏற்படுத்தி அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை நேசித்து நமக்காக உதவி செய்யும் போது ஆண்டவர் என்ன செய்யக்கூடாது? நம்ம பிலிட்டில் பண்ணக்கூடாது, அதாவது அவரை குறைத்து மதிப்பிடக்கூடாது, அதை என்ன செய்யக்கூடாது? ஆண்டவரை மட்டுப்படுத்தக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, நம்ம அடுத்ததும் தொடர்ந்து பார்ப்போம். இயேசு கிறிஸ்து அவர் ஆண்டவரை விசுவாசிப்பது இதுவரைக்கும் பிதா அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறதுனால் நாம் ஏன் கவலைப்படக்கூடாது என்று சில காரியங்களை பார்த்தோம். இப்போ விசுவாசத்தை குறித்து நம்ம சில காரியங்களை தியானிக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதன் ஏன் அவிசுவாசிக்கிறான் அல்லது ஒரு மனிதன் ஏன் கவலைப்படுகிறான்? கவலைப்படுகிற மனிதன் அவன் விசுவாசிக்கவில்லை என்று அர்த்தம். விசுவாசிக்கிறவனால கவலைப்பட முடியாது, கவலைப்படுறவனால விசுவாசிக்க முடியாது. ரொம்ப சிம்பிள். கவலைப்படுகிற ஒரு மனிதன் அவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னா, ஆண்டவரே இந்த விஷயத்தை உங்களுக்கு செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு திறமை இல்லை, நான் உம்மை விசுவாசிக்கவில்லை, ஆகவே நான் உம்மை நம்பவில்லை, அதனால இந்த காரியத்தை நானே எப்படியாவது என்னுடைய திறமையை கொண்டு செய்து முடிக்க நான் முயற்சி செய்கிறேன் என்று அவன் முற்படுகிறவனாக காணப்படுகிறான். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுது. என்ன சொல்லுது தெரியுமா? My God shall supply all my needs. My God shall supply all your needs according to His glory. அந்த வசனத்தை எடுத்து தமிழ் வாசிக்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். உடனே நம்ம எல்லாமே நமக்கு எல்லாம் பரலோகத்துல அந்த ட்ராக்ல போக கூடாது. மகிமையிலே நிறைவாக்குவார் அப்படின்னா the only thing which is real, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள் என்று வார்த்தை சொல்லி இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையில் இருக்கு. அப்படின்னா ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? எல்லாவற்றையும் அந்த காணப்படாத இடத்துல அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து வைத்திருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம ஆண்டவரை விசுவாசிச்சு ஆண்டவரை விசுவாசிப்பதன் மூலமாக அதை நாம் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்றாரு? கவலைப்படக்கூடாது அப்படின்னு சொல்ற ஆண்டவர்
நம்ம அதுக்கு பதிலா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம கவலைப்படாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருக்கிற சொல்லல. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? 6வது அதிகாரம் 33வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் தேடும் போது, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நேராக நாம் முயற்சி செய்யும் போது, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது, அப்போ இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். These things shall be added unto you. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுக்காக நம்ம தனியா நம்ம செயல்பட வேண்டியதில்லை. அப்போ ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுவது என்றால் என்ன அர்த்தம்? நாம் இருக்கிற இடங்களில் தேவ ராஜ்யம் நிறுவப்பட வேண்டும். நாம் வேலை செய்கிற இடங்களில் தேவராஜ்யம் நிறுவப்பட வேண்டும். நாம் படிக்கிற இடங்களில் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்மை குறித்து பார்க்கும் போது அவங்களுக்கு என்ன தெரியணும்? இவங்க they behave differently, so they must be from different இன்னொரு இடத்துல இருந்து வேறொரு இடத்தை சார்ந்தவர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பொதுவா வெளியூர்ல இருந்து வர்றவங்கள நம்மளால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். அவங்க the way they behave and the way they interact அதெல்லாம் வச்சு அங்க சுற்றி இருக்கிறவங்க உடனடியாக கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் உள்ளூர்காரன் இல்ல, வெளியூர்ல இருந்து வந்திருக்கான், நீ யாரு, எந்த ஊருன்னு உடனே விசாரிப்பாங்க. அது எப்படி தெரியுது? அவர்களோடு பேசும் போதே, அவர்களோடு இடைபடும் போதே நம்மால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ நாமும் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாக, ஆண்டவருடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்களாக, நம்முடைய குடியிருப்போ எங்க இருக்கு? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எப்பவும் பரலோகத்துல இருந்து உட்கார்ந்து காலாட்டிட்டு இருக்கல. our citizenship is in heaven. நாம் பரலோக ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். பூலோகத்தில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி அனுப்பப்பட்டிருக்கிறோம். அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி அனுப்பப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய தேவைகளை எல்லாம் நிறைவேற்றுகிற பொறுப்பும் கடமையும் யாருக்கு தான் இருக்கு? யார் நம்மளை அனுப்புனாங்களோ அவங்களுக்கு தான் இருக்கு. அவங்க நம்மள they will take care of us. அப்போ பரலோகத்திலிருந்து நாம் இங்கு வந்திருக்கிறோம், இந்த உலகத்தில் இருக்கிறோம், அவருடைய ராஜ்யத்தை நிறுவும்படியாக இருக்கிறோம் என்றால் நமக்கு ஆண்டவருடைய உதவி நிச்சயமாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஏன் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள்? அன்றன்றைக்குரிய நாளுடைய பாடு அன்னன்னைக்கு போதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு காரணம் என்ன? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? புலம்பல் 3வது அதிகாரம் 22, 23வது வசனத்துல அதற்குரிய பதில் இருக்கிறது. அவருடைய கிருபைகள் காலைதோறும் புதிதாய் இருக்கிறது. His mercies are new every morning and great is your faithfulness. அந்த வசனம் தமிழ்ல வாசிங்க. நான் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்படின்னு தமிழ்ல இருக்கு. ஆனா நம்ம இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற விஷயம் என்னது? கவலைப்படுதல், ஒரிய பத்தி பேசிட்டு இருக்கோம். அங்க சரியா என்ன? அவருடைய உண்மைக்கு என்ன இல்ல, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. thy faithfulness. அவர் எப்போதும் உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அவரால் ஒருபோதும் பொய் சொல்லவே முடியாது, பொய் உரைக்க முடியாத தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நம்ம அன்னன்னைக்குரிய பாடு போதும். நாளைக்குரிய காரியத்தை பத்தி கவலைப்படுறது நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்னைக்கு நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் இதை சொல்லும் போதே இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்றார் பாருங்க. 32வது வசனம், இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். யார் நாடி தேடுறாங்களா? இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இந்த அஞ்ஞானிகள் யாரு? They are
பேகன்ஸ், ஆண்டவரை அறியாத புறஜாதி ஜனங்கள், அவங்க என்ன செய்யறதுன்னு தேடுறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு எல்லா காசையும் எடுத்து சேர்த்து 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 அப்படி பத்திரப்படுத்தி வைக்கணும். ஏன் பத்திரப்படுத்தி வைக்கணும்? அப்படி இருந்தாதான் அவங்களால அந்த எதிர்காலத்தை சந்திக்க முடியும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அது ஆண்டவரை அறியாத ஜனங்கள் செய்வது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னா நாளைக்காக சேர்த்து வைக்க கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும். கண்டிப்பாக ஆண்டவர் என்ன சொல்றாரு? 6 நாள் மன்னா கொடுத்த ஆண்டவர் 7வது நாளைக்குரிய மன்னாவை 6வது நாளிலே சேர்த்து எடுத்து வைக்க சொன்னார் என்றால் அதுக்கு அர்த்தம் என்ன? ஆண்டவர் நாம் பணத்தை சேமிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதே சமயத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்கள் அது ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக கொடுத்தார் என்பதை நாம் அறிந்தவர்களாய் உணர்ந்தவர்களாய், ஆண்டவர் சொன்னார்னா அதுக்கு கீழ்ப்படிய தயாராக இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்ம போன வாரமே இதெல்லாம் பார்த்தோம். என்னது? நம்ம இந்த உலகத்துல இருக்கிறோம், நம் பணம் சம்பாதிக்கிறோம் அல்லது நமக்கு பணம் இருக்கிறது கொடுக்கப்படுகிறதுன்னா நம்ம என்ன செய்யணும்? அதனுடைய we are not owners, we are only stewards. அதற்கு கணக்கு கொடுக்கக்கூடிய அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதை எனக்காக, என் குடும்பத்துக்காக, என் பிள்ளைக்காக செலவழிக்கிறவனாக அல்ல, ஆண்டவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக, ஆண்டவருடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் எனக்கு தருகிறதை நான் பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது மட்டும் இல்ல, 31வது வசனம் இப்படி சொல்லுது: ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். டோன்ட் பி ஆங்ஷியஸ். ஆங்ஸைட்டி, கவலைப்படுவது மட்டும் இல்ல, ஆங்ஸைட்டி. அடுத்தது என்ன நடக்கும், அடுத்தது என்ன நடக்கும், என் வாழ்க்கையில் என்ன ஆகும், அப்படியே அந்த பதட்டத்திலேயே சிலர் இருப்பதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆண்டவர் ஒரு நாளும் நாம் பதறக்கூடாது என்று விரும்புகிறார். அதனால்தான் விசுவாசிக்கிறவன் பதறான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் மேல் கட்டப்பட்ட வீடாக நாம் காணப்பட வேண்டும். ஆண்டவர் மேல நம்முடைய அஸ்திபாரம் இருந்தால், ஆண்டவரை நம்முடைய நம்பிக்கையாக கொண்டிருந்தால், ஆண்டவர் எனக்காக ஆண்டவர் மரித்திருக்கிறார், எனக்காக உயிர்த்து எழும்பி இருக்கிறார், எனக்காக இன்றும் ஜீவிக்கிறார், எனக்காக இன்றும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார், அவர் என் தகப்பனாக இருக்கிறார், அவர் என்னை ஒருபோதும் என்னை கைவிடுவதில்லை, என்னை விட்டு விலகுவதில்லை. அந்த உணர்வுடைய, அந்த விசுவாசமுடைய ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒருபோதும் they will never be anxious. அந்த மாதிரி எத்தனையோ பரிசுத்தவான்கள், ஆண்டவரை நம்பினவர்கள் பதட்டமே இல்லாம, அடுத்தாப்புல பெரிய ஒரு செலவு இருக்கும், அவங்க பாட்டு அமைதியா கேஷுவலா கேர்லெஸ்ஸா உட்காந்துருப்பாங்க. என்ன அப்படி ஆண்டவரை நோக்கி பார்த்துட்டு இருங்க, எனக்கு ஆண்டவர் தான் தரணும், ஆண்டவர் தான் தரணும்னு சொல்லும் போதே போஸ்ட்மேன் அவங்க இங்க என்ன தேவை இருக்கோ அந்த காசை கொண்டாந்து கொடுக்கறது எல்லாத்தையும் நான் பார்த்திருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட விதத்தில் பரிசுத்தவான்கள் நமக்கு முன்பாக இருந்த ஆண்டவருடைய மனிதர்கள் நமக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். அப்ப நம்மள என்ன செய்யணும்? ஆண்டவரை மாத்திரமே நம்பணுமே ஒழிய நம்ம என்ன பண்ணக்கூடாது? நம்ம we should never be anxious. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, இப்படி கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்க 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 விசுவாசிக்க, அது அந்த விசுவாசத்துல நாம் பழக 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 பழகதான் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம விசுவாசத்தில் வல்லவர்களாக வரக்கூடிய அந்த இடத்துக்கு சேருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? ஆண்டவர் நம்முடைய பிதா என்று பார்த்தோம். நாம் ஏன் தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்று அந்த விசுவாசத்தை குறித்த சில காரியங்களை தியானித்தோம். இனி அடுத்தது என்ன பார்க்க போறோம்? எதிர்காலத்தை குறித்த ஒரு காரியத்தையும் பார்த்து நாம் ஏன் கவலைப்படக்கூடாது என்பதை குறித்த சில காரியங்களை பார்த்து இந்த தியானத்தை முடிக்க போறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது என்ன அப்படின்னா, ஆண்டவர் என்ன சொல்றாரு பாருங்க, 34வது வசனத்துல, do not worry about tomorrow. நாளைக்காக கவலைப்படாதிருங்கள்.
ஏன் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றாரு? நம்ம எவ்வளவு கவலைப்பட்டாலும் அது நம்முடைய எதிர்காலத்தை மாற்றப் போவதில்லை. அதனால எந்த மாற்றமும் உண்டாக போவதில்லை. அதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு பவுல் அப்போஸ்தலன் மூலமாக பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலும் 7வது வசனத்திலும் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். என்ன ஆண்டவர் சொல்லியிருக்காரு? நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும், அந்த வசனத்தை வாசிப்போம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம், பீஸ் தட் பாசத் அண்டர்ஸ்டாண்டிங். அந்த சமாதானம் என்பது ஆண்டவர் கொடுக்கிற அந்த சமாதானம். அந்த சமாதானத்தினுடைய கிரேக்க பதம் தான் ஷாலோம். ஷாலோம்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் குறையவில்லை, ஒன்றும் தொலைந்து போகவில்லை, ஒன்றும் உடைந்து போகவில்லை. அது வெறும் பொருளாதாரத்தை குறித்த வார்த்தை மட்டுமல்ல. பூரணமான சுகம், பூரணமான சமாதானம், பூரணமான சந்தோஷம், பூரணமான நிறைவு. அப்படிப்பட்ட அந்த சந்தோஷம், அந்த சமாதானம் எப்போ நமக்குள்ள வரும் அப்படின்னா, நாம் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு தெரிவிச்சிடணும். ஆண்டவருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா அப்ப ஆண்டவருக்கு தெரியாதா? நம்ம சொல்லிதான் ஆண்டவருக்கு தெரியணுமா அப்படின்னு இல்லை. ஆனாலும் பிள்ளை தன் தகப்பனிடம் பேசுவதை எந்த தகப்பனும் விரும்புகிறான். அதே போல ஆண்டவரும், நம்முடைய ஆண்டவரும் நாம் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். அதை அவர் ரசிக்கிறார். அதை அப்படி நம்மோடு கூட பேச பழக ஆண்டவர் விரும்புகிறார். அப்போ அது நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லும் போது அது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, அது என்ன நடக்குது? அவர் அப்போ என்ன செய்யறாரு? ஆண்டவர் அவர் பூரண சமாதானத்தினால் நம்மை நிரப்புகிறார். அவருடைய சமாதானத்தினால் நிரப்புகிறார். அவருடைய சமாதானம் வரும்போது அப்போ என்ன ஆகுது? அங்கு எல்லா குறைவுகளும் நிறைவாகிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டும் இல்ல, ஆண்டவர் எதிர்காலத்தை குறித்து நாம் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, God is a sovereign God. அவர் எல்லாவற்றுக்கும் கடவுள்னு ஏன் பெயர் வச்சா? அவர் எல்லாவற்றையும் கடந்து நிற்கிறவர். நிகழ்காலம், கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்று காலங்களை கடந்து நிற்கிறவராய் இருக்கிறபடினால் அவர் கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். அப்படி அந்த காலங்களை கடந்தவராய் ஆண்டவர் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, வெறுமன காலங்களை கடந்தவர் மட்டும் இல்ல, he controls the future. அவர் எதிர்காலத்தை அவருடைய கரத்தில் இருக்கிறது, எல்லாமே அவர் கையில தான் இருக்குங்கிறதுனால அவரே நடத்துகிறார். அதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, 400 வருடங்கள் இருண்ட வருடங்கள் என்று அழைக்கப்படுகிறது வேதத்துல. மல்கியா தீர்க்கதரிசிக்கும் அடுத்தது யோவான் எழும்பி வருவதற்கும் இடையில் 400 வருடங்கள் ஆண்டவர் பேசவே இல்லை அந்த ஜனங்களோட. ஆண்டவர் அந்த ஜனங்களோடு பேசாததினால், அல்லது அவருடைய ஜனங்களாகிய யூதர்களோடு பேசாததினால் ஆண்டவர் அமைதியாக இல்லை. அந்த 400 வருஷத்துல ஆண்டவர் பல காரியங்களை செய்தார். அதுல ரொம்ப முக்கியமா அவர் செய்தது என்ன? ரோம சாம்ராஜ்யம் நிறுவனதும், அந்த ரோம சாம்ராஜ்யத்தின் அந்த ராஜாக்கள் மூலமாக அங்க மொத்த யூரோப்புக்கும் கிறிஸ் கிராஸ் பண்ற மாதிரி ரோடு போட்டது ஆண்டவர் செய்தார். அந்த பிளான் எல்லாம் ஆண்டவர் செயல்படுகிறார். அப்படி செயல்பட்டதுனாலதான் சரியான நேரத்தில் இயேசு கிறிஸ்து அவருடைய ஊழியத்தை முடித்து, நீங்க உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவியுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அவர்கள் போவதற்கு அங்க ரோடு இருந்துச்சு.
அந்த ரோடு மூலமா டிராவல் பண்ணதுனால அவர்கள் வேகமாக அவர்களுடைய பிரயாணங்களை அவர்கள் வாய்க்க பண்ண முடிந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால அந்த எதிர்காலத்தை ஆண்டவர் அவர் அறிந்திருக்கிறார், அவர் கையில வச்சிருக்கிறதுனால அந்த எதிர்காலத்திலும் நமக்காகத்தான் ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் ஒன்றும் ரெஸ்ட் எடுக்க போறதில்ல. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை. உறங்காமலும் தூங்காமலும் ஆண்டவர் என்ன செய்துட்டு இருக்காரு? உனக்காகவும் எனக்காகவும் அவர் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது அப்படி எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாமல் இருக்கிற நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் நம்முடைய நிகழ்கால கடமைகளை குறித்து அதை குறித்து கருத்துள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவாரு, எல்லாமே அவர் கையில் இருக்கு, அவர் எனக்காக கிரியை செய்யறாரு, அதனால எனக்கு என்னோட அக்கௌண்ட்ல நாளைக்கு அக்கௌண்ட் பணம் வந்து விடும் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னு ஆண்டவர் சொல்லவும் இல்லை. அப்ப நான் என்ன செய்யணும்? இன்னைக்கு நான் என்ன செய்ய வேண்டுமோ அந்த காரியங்களை நான் இன்று கருத்தோடு என்னுடைய வேலைகளை செய்ய வேண்டும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆனானப்பட்ட பவுலப்போஸ்தலனே நான் என்ன சொல்றாரு? என்னுடைய கைகளினாலே நான் என்ன செய்தேன்? வேலை செய்தேன் என்று சொல்லுகிறான். பவுலப்போஸ்தலனே வேலை செஞ்சா சந்தோஷ் வேலை செய்யறதுல தப்பொன்னும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நாம் அப்படி பொறுப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் என்ன செய்யறாராம்? அவர் எதிர்காலத்தில் நம்முடைய தேவைகளை குறித்து he provides for us. அவர் நமக்காக வெறுமன கருதுகிறவர் மட்டுமல்ல, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஆபிரகாம்கிட்ட சொன்னாரு, என்ன சொன்னாரு? மலை மேல போய் உன் பிள்ளையை பலியிடுன்னு சொன்னாரு. அது அந்த பிள்ளையை பலியிடுவது என்பது அங்கு ஆண்டவருடைய பிளானே கிடையாது. ஆனா இவன் கீழ்ப்படுகிறானா இல்லையாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக கூட்டிட்டு போறாரு. ஆனா கூட்டிட்டு போற ஆண்டவர் என்ன பண்றாரு? அங்கு பலி மிருகத்தையும் ஏற்பாடு செய்திருந்தார். யெகோவா ஈரே என்று அந்த ஸ்தலம் இன்று வரையிலும் அழைக்கப்படுகிறது. கர்த்தர் எனக்காக கருதி இருக்கிறார், கர்த்தர் எனக்காக செயல்பட்டு இருக்கிறார். எப்படி செயல்பட்டு இருக்கிறார்? எனக்கு என்ன தேவையோ அதை அவர் செய்து வைத்திருக்கிறார். இப்படி பண்ற நம்ம என்ன செய்யணும்? எதிர்காலத்தை குறித்த கவலை இல்லாமல் இருக்கக்கூடிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால், ஆண்டவருடைய God's timing, ஆண்டவருடைய நேரத்தை குறித்து நாம் நம்பிக்கையுடையவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நமக்கு எல்லாமே நேரத்தே கிடைச்சிட்டா நல்லா இருக்கும். நம்ம விரும்புகிற வளர்ச்சி, நம்ம விரும்புகிற ஆசீர்வாதம், நம்ம விரும்புகிற இது எல்லாமே நேரத்தே வந்துட்டா நல்லா இருக்கும். பட் God doesn't work like that. ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் அதனதின் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தேவன். ஆண்டவருடைய டைமிங்கை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நம்பணும். அவருடைய டைமிங்கை நம்ம மதிக்கணும். அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய காத்திருக்குதல் இலகுவாக இருக்கும். ஆண்டவர் ஒரு விஷயம், ஆண்டவரை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அவர் நமக்காக கிரியை செய்கிற தேவன் தான். ஆனால் எல்லாவற்றையும் அவர் எப்படி செய்கிறாரு? அவருடைய டைம் டேபிள் படி தான் செய்கிறார். நம்முடைய டைம் டேபிள் படி அவர் செயல்படுவதில்லை. ஏனென்றால் நம்முடைய கண்ட்ரோல்ல அவர் இல்லை. ஃபார்ச்சுனேட்லி, அதிர்ஷ்டவசமாக கடவுள் நம்முடைய கண்ட்ரோல்ல இல்லை. நம்முடைய கண்ட்ரோல்ல கடவுள் இருந்தால் உலகமே தலைகீழா போயிருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எல்லாவற்றையும் ஆண்டவர் அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவரை நம்புவது என்பது எதிர்காலத்தில் ஆண்டவர் நமக்காக ஏற்ற சமயத்தில் நமக்கு நன்மைகளை தரக்கூடியவராய் இருக்கிறார் என்று நம்ம என்ன செய்யணும்? அப்படி நம்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நம்ம கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தடவைக்கு 3 தடவை சொன்ன ஆண்டவர். ஒரு தடவைக்கு எத்தனை தடவை சொன்னாரு? கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள், கவலைப்படாதிருங்கள். கவலைப்பட ஆரம்பிக்காதீங்க. ஒருவேளை ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா இன்னையோட விட்டுருங்க. Stop worrying. Don't start. I mean, if you have not started, don't start it.
இஃப் யூ ஆர் கண்டினியூயிங் ப்ளீஸ் ஸ்டாப். அதுதான் ஆண்டவர் சொல்றார். கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது நம்ம இது இனிமேல் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை? நமக்கு நன்றாக தெரியும், அவர் நம் தகப்பன், அவர் நமக்காக கவலைப்படுகிறவர், அவர் நமக்காக கருதுகிறவர். அது மட்டும் இல்லை, அவர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அவர் தகப்பன் என்பது மட்டும் இல்லை, அவர் நம்ம அவரை விசுவாசிப்பதின் மூலமாக நம்முடைய காரியங்களில் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செம்மையாய் நடத்தி தர அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிற அப்படினால் நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக நம்முடைய எதிர்காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. This world is still being controlled by God. God is still in his throne. ஆண்டவர் அவருடைய சிங்காசனத்தில் இன்றைக்கும் வீற்றிருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அவர் அறியாமல் சம்பவிக்கல, அவர் அறியாமல் நடக்கல. அதனால நம்முடைய எல்லா கடந்த காலம் மட்டும் இல்லை, நிகழ்காலம் மட்டும் இல்லை, எதிர்காலமும் அவருடைய கரத்துக்குள் இருக்கிறது, அவருடைய அறிவுக்குட்பட்டிருக்கிறது, அவர் அறிந்திருக்கிறார். ஆகவே நாம் எந்த காரணத்தை கொண்டும் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்று கர்த்தர் நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறார். இன்னைக்கு அவர் தகப்பனாக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற தகப்பன் ஒரு நாளும் எந்த ஒரு மனுஷனும் என்ன சொல்லலாம், நான் இருக்க வரைக்கும் உன் கூட இருப்பேன், இருக்க வரைக்கும் உன் கூட இருப்பேன், எல்லா நாளும் நான் இருப்பேன், நீ இருக்கிற வரைக்கும் நான் இருப்பேன்னு சொல்லி யார்கிட்டையும் ப்ராமிஸ் எல்லாம் பண்ணவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இறுதி வரையிலும், நம்முடைய இறுதி மூச்சு வரையிலும் நம்மோடு கூட இருப்பேன்னு சொன்னது அந்த ஆண்டவர். அவரால் இருக்க முடியும். அவர் இருந்திருக்கிறார், இப்போதும் இருக்கிறார், இனிமேலும் நம்மோடு கூட இருப்பார். ஆகவே நாம் கவலைப்படுவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லை. நம்முடைய காரியங்களை ஆண்டவருடைய கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய படிப்பை நீங்கள் பொறுப்படுத்திக்கோங்க. ஆண்டவரே, என்னுடைய தொழிலை நீங்கள் பொறுப்படுத்திக்கோங்க. ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை நீங்கள் பொறுப்படுத்திக்கோங்க. என்னுடைய கையின் பிரயாசங்களை நீங்கள் பொறுப்படுத்திக்கோங்க. என்னுடைய நண்பர்களை பொறுப்படுத்திக்கோங்க. என்னுடைய இனஜன பந்துக்களை பொறுப்படுத்திக்கோங்க. நீங்கள் உங்களுடைய கரத்தில் நான் கொடுத்துட்டேன். நான் இனி கவலைப்பட மாட்டேன். நான் இனி எதுக்காகவும் கவலைப்பட போறதில்ல. ஆண்டவரே, நீங்க என்ன நடத்திருக்கு, இதுவரையிலும் நன்மையாக நடத்தின தேவன், இதுவரையிலும் குறைவில்லாமல் நடத்தின தேவன், இதுவரையிலும் கைவிடாமல் நடத்தின தேவன். அதனாலதான் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்றது, கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீரத்தில் ஒரு முழத்தை கூட்டுவான். ஒரு முழங்கிறது 18 இன்ச்சு. நான் 5 அடி 10 அங்குலம், 18 இன்ச்சை கூட்டுனா என்ன ஆகும்? 6 அடி 6 10 7 2 வந்துடும். அவ்வளோ உயரமாக இருந்து பிரயோஜனம் இல்லை. நம்முடைய நாட்களை கூட்ட முடியாது. ஆண்டவருடைய கருத்தில் நம்மை தாழ்த்துவோம், நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை நடத்துவாராக. நேசிக்க நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஏன் கவலைப்படவே கூடாது என்பதை குறித்து எங்களோடு கூட நீர் இடைப்பட்டபடினால் உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுடைய தகப்பனாய் இருக்கிறபடினால் நாங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறபடியினால் நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமல்ல, எங்களுடைய காலங்கள் எல்லாம் உடைய கரத்தில் இருக்கிறது. எல்லாவற்றையும் அடக்கி ஆள்கிறவர் நீர். இன்னும் ராஜாவாக வீற்றிருக்கிறீர். அதனால் நாங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டியதில்லை என்று எங்களோடு கூட இடைப்பட்டபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து வழி நடத்தும், ஆசீர்வதியும். எல்லா துதி கனமையுமே நீரே எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல வாரணம் மறவாதே, ஆமேன். தொடர்ந்து என்னோட கூட இணைந்திருங்கள். இந்த ஆடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் தயவுசெய்து மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் சந்தோஷ். அல்லேலூயா.